ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட். விவசாய நிலம், பண்ணை நிலம், வீட்டு மனை, வீடு சிறந்த முறையில் வாங்க, சிறந்த முறையில் விற்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான விவசாயம் மற்றும் பண்ணை நிலம் அமைக்கக்கூடிய லேண்டு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம்லேண்ட் பண்ணக்கூடிய லேண்டு வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய லேண்டுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க வந்து இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, எத்தனை கிணறு சர்வீஸ் இருக்குது, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பவுண்ட்ரிலேருந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்க அப்படியே ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தார் ரோட் பேஸில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்க. கண்டிப்பாக வந்து நான் பியூராக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஆர்கானிக்காக வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இயற்கை முறையே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நம்மளோட லேண்டு தாங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-26 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நெல் போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா வந்து 30 ஏக்கர் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான், லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 30 ஏக்கர் இருக்குங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மதுராந்தகம் நியர்பைலே தாங்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்லேயே ரீச் ஆகிடலாங்க. ½ அன் ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்லேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். மதுராந்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷமும், மதுராந்தகத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துலையும் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. கரெக்டாக ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. லேண்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பயிர் பண்ணக்கூடிய லேண்டுங்க இது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ஃப்ரண்டேஜ் வந்து பெண்ட் ஆகி இன்னும் அந்த சைடு போகுங்க. கிட்டத்தட்ட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 2600 அடி இருக்குங்க. உங்களுக்கு 2500 அடியிலேருந்து 2600 அடி இருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ். பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க நம்ம லேண்டு. ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகும். அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்டில் வந்து மாமரம், தென்னை மரம், பனை மரம் எல்லாமே இருக்குது. ஸோ மாமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பெரிய பெரிய மாமரம் இருக்குங்க. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 தென்னை மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பனை மரம் வந்து சைடில் வரப்பில் இருக்குங்க. தேக்கு மரம் ஒரு 15-12 தேக்கு மரம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பில் தான் இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நான் ஆர்கானிக்காக அக்ரிகல்ச்சர் பண்ணோம், ஃபுல்லாக வந்து நான் வந்து விவசாயம் தான் பண்ண போகிறேன், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. ஏன்னா பைபாஸுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. நேஷ்னல் பைபாஸ், ஸ்டேட் பைபாஸுக்கெலாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குது. கிணறு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 கிணறு இருக்குங்க. 5 கிணறு, 5 ஃப்ரீ இலவச மின்சாரம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிணறும் நல்லா எல்லாம் பெரிய கிணறு தாங்க. உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லாமே நல்ல நீர்வளமான கிணறுங்க. கண்டிப்பாக இந்த 5 கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45-50 ஏக்கர் தண்ணி தாராளமாக இறைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இபி சர்வீஸும் 5 இபி சர்வீஸ் இருக்குது. கிணறு இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான்.
கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லியிருக்காங்க. அதிகமான பட்ஜெட்லாம் சொல்லல. நம்ம லேண்டுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வால்வை திறந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து ஃபுல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நல்ல தார் ரோட் டச்சிலே லேண்டு வந்து அமைந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. இந்த லேண்டில் வந்து நீங்கள் என்னென்ன பயிரெலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல் பயிர், உளுந்து, எள்ளு, சோளம், அதேபடியே பார்த்தீங்கன்னா சவுக்கு. நல்ல நம்ம நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேக்கு, மலைவேம்பு, மகோகனி அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க. ஸோ ஏன்னா இந்த லேண்டில் வந்து நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல பயிர் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நீர்வளமான லேண்டுங்க. ஏன்னா 5 கிணறு, 5 சர்வீஸு, தார் ரோட் டச்சு, பஸ்ஸு போகிற ரூட்லேயே, வில்லேஜுக்கு நியர்பைலேயே, அதுவும் ஸ்டேட் பைபாஸ், நேஷ்னல் பைபாஸ் பக்கத்துலலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தாங்க வரும். அதேபடியே நம்ம செங்கல்பேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-15 கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம லேண்டுக்கு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் நியர்பைலே இருக்குங்க. மதுராந்தகத்துக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட வராதுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 20 லட்சம் சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டாக வந்து 20 ரூபாய் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப நெகோஷியபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 500-1000 குறைப்பாங்க சென்ட்டுக்கு. உட்காந்து பேசினா ஒரு 19 இல்லை 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இன்னும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சைட் விசிட் வாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு கம்மி பண்ணி நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து சென்ட் 20,000 ரூபாய், ஏக்கர் 20 லட்சம். நம்ம சிட்டியும் உட்காந்து ஒரே பேமெண்ட்டாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினா ஒரு 19 இல்லை 18 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நம்ம ஓனர்கிட்ட டைரக்ட் ஓனர் தாங்க, சிட்டி உட்காந்து பேசிக்கலாம். நம்ம ஓனர் டு ஓனரே விட்டுறோம், நீங்களே கூட பேசிக்கலாம். கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து ஒரு 18 இல்லை 18 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சென்ட்டு வந்து 18,000, ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் இன்னும் கூட மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பேசி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கிணறுலாம் எல்லாமே நீர்வளமான கிணறு, எல்லாம் பெரிய பெரிய கிணறு தான். உங்களுக்கு தண்ணியில் நல்லா சூப்பராக பாயுங்க. பட் ஆனால் இந்த லேண்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே, நீங்கள் ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லே அவுட்டு வீட்டு மேடெல்லாம் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நஞ்சையில் தாங்க வரும். புஞ்ச லேண்டு இல்லை, நஞ்சை லேண்டு தான். ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு பண்ணிக்கலாம். வீட்டு மனை நீங்கள் வாங்கிட்டு வீட்டு மனை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து லேண்டு வந்து நஞ்சையில் வருவாங்க, புஞ்ச லேண்டு இல்லை, நஞ்சை தான். ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியரான டைட்டிலுங்க. மண் வந்து உங்களுக்கு கலந்த மாதிரி தான் இருக்கும், செம்மண் இல்லை. நம்ம நார்மலாக பயிர் பண்ணக்கூடிய மண் தாங்க. பட் ஆனால் எல்லா பயிரும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். இல்லை வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், தென்னை மரம், மாமரம் அது மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து எல்லாம் வருங்க. தென்னை மரமும் வரும், மாமரமும் வரும், எலுமிச்சை, கொய்யா எல்லாமே வருங்க. நிறைய பேர் வந்து நஞ்சையில் வந்து இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லைங்க. கண்டிப்பாக வந்து மாமரம், தென்னை மரம், கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி மண்லேயும் வரும், நஞ்சையிலையும் வரும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான் தவிர வராமலாம் இருக்காதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஸோ அதனால் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு தாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட் இந்த லேண்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. நீங்கள் வால்வை திறந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிருங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோட நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லேண்டை வந்து 2 பேரா 3 பேரா 4 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நல்ல தார் ரோட் ஃப்ரண்ட்டேஜ் இருக்குது, 5 கிணறு இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது ஷேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.